வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 18 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது இலங்கைக்கு மிக நெருக்கமாக, இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில மிக நெருக்கமாக வந்தடைந்திருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து இது மிக மெல்ல வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு மிக மெல்ல 23ஆம் தேதி வரைக்கும் மிக மெல்ல மேற்கு நோக்கி குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி மிக மெல்ல நகரும். இதனிடையே 18ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட புதிய தாழ்வு நிலை நேரடியாக இதோடு வந்து இணையாமல் ஒன்றிணையாமல் இலங்கையின் வடக்கு பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வந்து அமைய இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் கரையை ஒட்டி, வட இலங்கை டெல்டா மாவட்ட கரையை ஒட்டி வந்து அமைய இருக்கிறது. அதுவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். இரண்டும் ஒன்றிணைந்த ஒரு சுழற்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி, 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டு தமிழ்நாட்டிலே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை ஏற்ற இருக்கிறது. அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தன்பக்கம் கட்டுப்படுத்தி ஈர்க்கவும், அதை வடக்கு நோக்கி செயல்படுத்தவும் சாதக அமைப்பை இது ஏற்படுத்த போகிறது. இந்த அமைப்பு கிழக்கு காற்று, அதுவும் நீராவி காற்று தான். சற்று அதாவது வடகடலோரம் வருவது குளிர்காற்று. இந்த காற்று இணையும் இடத்துல நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். அது பெரும்பாலும் கடலிலே அதிகமாக இணைகிறது. கடலிலே இறைந்த பிறகு அங்கே இருந்து அந்த இரு காற்று இணைவில் சிக்காமல் தப்பக்கூடிய தெற்கு பகுதி நீராவி காற்று தமிழ்நாட்டின் தரைக்குள் நுழைந்து மரங்களால் குளிர்விக்கப்பட்டு, தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியால் குளிர்விக்கப்பட்டு, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உள் மலைகள், கொடைக்கானல் மற்றும் வால்பாறை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குளிர்விக்கப்பட்டு, ஆங்காங்கே கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. ஆக வரக்கூடிய நிகழ்வு 2 நிகழ்வு தனித்தனியாக இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட, தெற்கு காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்ற வரும் பொழுது, கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி இடைமறித்து குளிர்விக்கும் காற்று கடலில் அதிக மழைப்பொழிவை கொடுத்தாலும் அதிலிருந்து தப்பி வரக்கூடிய நீராவி காற்று தமிழ்நாட்டின் தரையில் நுழைந்து மரங்களாலும் தமிழ்நாட்டின் இருக்கக்கூடிய மலைகளாலும், மலையில் இருக்கக்கூடிய மரங்களாலும், தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மையின் காரணமாகவும் மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. இந்த மழைப்பொழிவு பெரும்பாலும் குளிர்ந்த பிறகு மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுக்க இருக்கிறது. தற்பொழுது உள்ள ஆய்வறிக்கையின்படி வரக்கூடிய 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனையில நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் தொடக்கும். மிக மெல்ல அன்றைக்கு காலை 11-12 மணிக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மதியத்திற்குள் டெல்டாவில் ஆங்காங்கே தொடங்கும். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மாலை முன்னிரவுக்குள் கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவை டெல்டாவிற்குள் கொடுக்க தொடங்கிடும். அதே நேரத்தில் 20ஆம் தேதி மதியத்திற்கு மேல் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் கொடுக்க தொடங்கும். கண்டிப்பாக தாமதம் ஏற்படும் பட்சத்தில் டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் 20ஆம் தேதி முன்னிரவுக்குள் நல்ல மழைப்பொழிவு தொடங்கிடும். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை 20ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது வெள்ளிக்கிழமை நள்ளிரவு, 21ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை கனமழை பொழிவை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கும். அப்படியே 21ஆம் தேதி அதிகாலை கடலோரத்தில் இருந்து படிப்படியாக உள்ளே முன்னேறும் அந்த கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும், அதாவது தெற்கு திசை நீராவி காற்றும் கிழக்கு திசை குளிர்விக்கும் காற்றும் நன்றாக உள்ளே
கடலிலே குளிர்விக்கப்பட்ட பிறகு தப்பி வரும் அந்த, அதாவது குளிர்விக்கும் இடைமறித்தல் இல்லாமல் வரக்கூடிய அந்த தெற்கு திசை காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது மேற்கு மாவட்டங்கள் வரை குவிக்கப்பட்டு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளிலும் குறிப்பாக இந்த மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளில் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. கொடைக்கானல், சிறுமலை மற்றும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரியோட திருநெல்வேலி மாவட்ட எல்லை மாஞ்சோலை, நாலுமூக்கு, ஊத்து தொடங்கி அப்படியே நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கொடுக்கும். அப்படியே மேற்கு நோக்கி நகரும் பொழுது 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இரவிலே தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும். அதே வேளையில பாலக்காட்டு, கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், கரூர், ஈரோடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல் மற்றும் இந்த பகுதியெல்லாம் காற்று பகுதிகள். பாலக்காட்டு, கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று பகுதிகள் மழை இருக்காது, ஆனால் மேற்கு திசையிலிருந்து காற்று வரும். அந்த காற்று குளிர்காற்றாக அமைந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியை மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்று குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்தும். ஆக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதியை காட்டிலும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு, கணவாய் பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களின் மரங்கள் நிறைந்த மலை பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு காற்று நுழைவின் காரணமாக கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. 21, 22 2 நாள்ல ஒரு நாள் கனமழை வாய்ப்பு இருக்கிறது. திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் மதுரை மற்றும் தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் இது வரைக்கும் திருச்சி வடக்கும் துறையூரும் மழைப்பொழிவு உண்டு. அதே போல நாமக்கலுக்கும் ஈரோடுக்கும் உண்டு. ஈரோடு மாவட்டத்திற்கு 21ஆம் தேதி நள்ளிரவு, 22ஆம் தேதி அதிகாலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 21ஆம் தேதியே கிடைக்கலாம். நான் 21ஆம் தேதியே கிடைக்கும் என்று அறிவித்து தாமதம் ஏற்பட்டால் உங்களுக்கு மனவேதனையும் சோர்வும் இது பொய்த்துவிட்டு போகும் என்ற மனக்கவலையும் ஏற்படும் என்பதற்காகத்தான் சில நாட்களை நான் தள்ளி கூட சொல்கிறேன். கண்டிப்பாக முன்கூட்டியே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 21ஆம் தேதி கூட மேற்கு மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் வரலாம். ஆகவே இதை கவனத்தில் கொண்டு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மக்காச்சோளம், கொண்டக்கடலை மற்றும் கொத்தமல்லி பிற அறுவடை பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும். அதே போல அதற்கு தீவனங்களையும், அதாவது மக்காச்சோள தட்டை போன்றவற்றை எல்லாம் மூடி பாதுகாத்திட வேண்டும். டெல்டா மாவட்டங்களுக்கு 20ஆம் தேதியே மழை தொடங்கும் என்பதனால நாளைக்குள், அதாவது இன்றைக்கு தேதி 18, வியாழக்கிழமை மதியத்திற்குள், அதாவது இன்றைக்கு புதன்கிழமை, நாளை மதியத்திற்குள் அல்லது மாலைக்குள் கண்டிப்பாக இரவு நள்ளிரவுக்குள் உங்களுடைய அறுவடை பணிகளை முடித்து வைக்கோல் போன்றவற்றை சேமித்து பாதுகாத்திடுங்கள். அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதி தான் எட்டி பிடிக்கும். 21ஆம் தேதி வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதி தான் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் 21ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு பொழியும் பொழுதே கடலூர், புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு பொழியும் 21ஆம் தேதியே. 21ஆம் தேதி மாலையிலேயே சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டுக்கும் கிடைக்கும். ஆனால் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்காது. அவ்வப்பொழுது டச்சிங் மட்டும் இருக்கும். அப்பப்போ அதாவது அந்த சிஸ்டத்துல ஒரு நகர்வு இருக்கும். ஒரு நகர்வுனா ஒரு அங்கும் இங்கும் ஒரு ஆக்சிலேஷன் அப்படி இருந்துட்டே இருக்கும். அப்பப்போ எட்டி பிடிக்கும் திருவள்ளூருக்கு, அப்பப்போ சென்னைக்கு கொடுக்கும். அவ்வப்பொழுது
அது செங்கல்பட்டுக்கு கொடுக்கும். செங்கல்பட்டு வடக்கை விட தெற்குக்கு கொஞ்சம் நல்ல மழையே தெரிகிறது. செங்கல்பட்டை விட விழுப்புரத்திற்கு நல்ல மழை தெரிகிறது. இவையெல்லாம் 21ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். 21, 22, 23ஆம் தேதிகள்ல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கெல்லாம் 22, 23ல எதிர்பார்க்கலாம். அதே போல திருவண்ணாமலைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும், அதே போல சேலத்திற்கும் தர்மபுரி, கிருஷ்ணகிரிக்கும் 22 எதிர்பார்க்கலாம். 21 வாய்ப்பு இருக்கு. 21 என்று சொல்லி எட்டவில்லை என்றால் மனவேதனைப்படும் என்பதற்காக 22, 23 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் மழை உண்டு. மிதமான மழையாவது குறைந்தபட்சம் கிருஷ்ணகிரிக்கு பொழியும். திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்திற்கும் லேசான மிதமான மழையாவது பொழியும். திருவண்ணாமலைக்கு அதை விட சற்று கூடுதலாக இருக்கும். கிருஷ்ணகிரியை காட்டிலும் தர்மபுரிக்கு கூடுதலாக இருக்கும். தர்மபுரியை காட்டிலும் சேலத்திற்கு கூடுதல், சேலத்தை விட நாமக்கலுக்கு கூடுதல். அதுலயும் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையோட நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் மலைப்பகுதிக்கு கொஞ்சம் நல்ல மழை தெரிகிறது. அதே போல் கல்வராயன் மலையில் கிழக்கு பகுதிக்கு நல்ல மழை தெரிகிறது. காரணம், மரங்கள் தான் குளிர்விக்க வேண்டும். இந்த காற்று அதே நேரத்தில் சென்னையில் நுழைவது குளிர்காற்று. சென்னையில நுழைந்து கிழக்கு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்விக்க முடியாது. அங்கே வெப்பமான பகுதியில் தான் மழை பெய்யும். சென்னையில நுழைவது குளிர்காற்று. அங்கே வெப்பம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் மழை பெய்யும். அங்கே மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழை பெய்யாது. வறண்ட பகுதி, சமவெளி பகுதிகளில் மழை பொழியும். ஆகவே கிழக்கு காற்று மற்றும் தெற்கு காற்று இருக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை, அதில் இருக்கக்கூடிய நீராவி, இவையை பொறுத்து எந்தெந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட சாதக அமைப்பு வேண்டுமோ, இயற்கை சூழல் வேண்டுமோ, அதனை பொறுத்து மழை பொழிவு அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். எது எப்படியோ 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாட்டிற்கு மழை வானிலை கண்டிப்பான 100% உறுதியான மழை வானிலை. இதுல டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மேற்கு மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், அதாவது சரியாக சொல்லப்படால் நீலகிரி, ஈரோடு மற்றும் நாமக்கல், திருச்சி, கடலூர், இந்த மாவட்டங்களுக்கு தெற்கே அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்களெல்லாம் அடக்கி கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். அவ்வப்பொழுது வடகடலோரம் எட்டி பிடிக்கும். அதை தாண்டி கொஞ்சம் தீவிரம் இருக்கும் போது திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் எட்டும். அதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாதகம் இருக்கும் பொழுது அது கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கு எட்டும். கிருஷ்ணகிரி, தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் 23, 24ஆம் தேதி தெரிகிறது. இந்த நிகழ்வு 22ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கும். அதாவது நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் வட இலங்கை கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கும். ஆனால் அது இருகாற்று இணைவை கடலில் அதிகம் ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை ஏற்படுத்தும், தரையிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது நீராவி காற்று நீராக மாற்றுவதற்கு சாதக குளிர்காற்று ஏதேனும் ஒரு வடிவத்தில் அதோட அமைப்புல மாறுதல் ஏற்படும் பொழுது திடீரென்று கனமழை பொழிவையும் ஒரு சில இடங்கள்ல கொடுக்கலாம் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இவையெல்லாம் அறுவடை விவசாயிகளுக்கான முன் எச்சரிக்கை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்வு 23ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நீடித்து பிறகு விலகி செல்லும் என்று பல்வேறு வானிலை மாதிரிகள் தெரிவிக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் இது விலகி செல்லாது. தமிழ்நாட்டின் கரை ஒட்டி வடகடலோரம் வரைக்கும் நெருங்கி அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்தத்தால் போராடி செயலிழந்து நசுக்கப்பட்டு கலைக்கப்பட்டு வளிமண்டல சுழற்சியாக தமிழ்நாட்டின் கடலோரம் நீடித்துக் கொண்டே மார்ச் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு மந்தமான வானிலையும், அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும் வானிலையையும், குழப்ப வானிலையும், தூறல் வானிலையும், அவ்வப்பொழுது ஆங்காங்கே நனைக்கும் மழை வானிலையும் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது 23 வரை பரவலான மழை இருக்கும். 24, 25, 26, 27, 28 இந்த மாதத்தில், அதற்கு பிறகும் அடுத்த மாதத்தில் ஒரு 2 நாள், அதாவது இந்த மழை நிறைவடைந்த பிறகும் மேலும் ஒரு வாரம் இந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் மழை வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் வெயிலும் இருக்கும், மேகமூட்டம் இருக்கும், தூறலை கொடுக்கும். மார்ச் 2ஆம் தேதி வரை குழப்பம் இருக்கும். அதற்கு பிறகு ஒரு வாரம் இடைவெளி இருக்கும். அதில் நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது. நாம 2வது 3வது வார மார்ச்ல மழை எதிர்பார்த்து இருக்கிறோம். முதல் வாரத்துல கண்டிப்பா மழை கிடையாது. 2வது வாரத்துல ஒரு நிகழ்வு வருது. ஆனால் அந்த நிகழ்வு நேரடியாக வந்து மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது. 2வது நிகழ்வோட இணைந்து வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள், அதாவது மார்ச் மத்திய பகுதியில அது மழை பொழிவை கொடுப்பதற்கு நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த மழைக்கு பிறகு ஒரு வாரம் காற்று சுழற்சியாக
நீடித்துக் கொண்டிருந்து பிறகு ஒரு வாரம் இடைவெளி கொடுத்து அப்புறம் ஒரு வாரம் மீண்டும் குழப்பத்தை கொடுத்து மீண்டும் வலுவான மழைப்பிடிப்பு மார்ச் 15 தேதி வாக்கிலே இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.